தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த 24 மணி நேரத்தில் புயலாக மாறும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது அவர் இதனை தெரிவித்தார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 1180 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பின்னர் வருகின்ற 24 மணி நேரத்தில் புயலாகவும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென் தமிழகத்தின் கடலோர பகுதியில் வளிமண்டல கீழடுக்கில் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என்று பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். தென் தமிழகத்தின் கடலோர பகுதியில் வளிமண்டலத்தில் கீழடுக்கில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரையில் ஓரிரு முறை லேசான மழைக்கான வாய்ப்பு உள்ளது.